சங்கீதம் 37 சங்கீதத்தில் 5 வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு திட்டமாய் என் இருதயத்தில் வைத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 37 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் காரியங்களை கை கூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஒரு அழகான வார்த்தையை பார்க்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியா ஆண்டவருடைய அழைப்பின்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தபோது அவனுடைய காரியத்திலே சிலர் அவனை அதிகமாய் காயப்படுத்தினார்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் நேற்று கூட என் மனைவிட்டு அதை பேசிக்கிட்டு இருந்தேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த காரியங்களை ஓரோனியனாகிய சன்பலாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல இருக்குது, அப்படி ஒரு ஆபீசரும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு பட்டணத்தை சுற்றி ஆமென் கோட்டை இல்லை. அல்லேலூயா. அந்த கோட்டை இல்லாததுனாலே அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் நெகேமியாவை தெரிந்து கொண்டார். திட்டம் பண்ணி உன் பிதாக்களின் கல்லறை இருக்கிற அந்த பட்டணத்தின் அலங்கத்தை நீ கட்ட வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது அவன் வந்து ஜெபத்தோடு சில காரியங்களை செய்தான். அப்பொழுது அங்கிருந்த நபர்களுக்கு அது ரொம்ப வெசனமா இருந்துச்சான். அது எப்படி இருந்துச்சா? மிகவும். இப்படி சூழ்நிலையில தான் நீங்க பாருங்க, அங்க இருக்கிற 20ஆம் வசனத்தை பாருங்க. 2:20 வாசிங்க. உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்குமில்லை. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுகிறவர் பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கை கூடி வர பண்ணுகிறவர் பரலோகத்தின் தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது 118ஆம் சங்கீதத்தில் அதனாலதான் ஒரு ஜெபத்தை ராஜாவா இருக்கும் போதே அவர் பண்ணி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 118 அவர் 25ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே அற்புதத்தை செய்யும், கர்த்தாவே காரியத்தை என்ன பண்ணும்? வாய்க்க பண்ணும். ஆண்டவரே என்னுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா வழியை யார்கிட்ட கொடுக்கணுமா? ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? வாழ்க்கையின் கண்ட்ரோலை நீ ஆண்டவர் கையில் கொடுத்துரு. அவர் இஷ்டப்படி உன்னை திருப்பி கொண்டு போகிறதற்கு இடம் கொடு. வாழ்வை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்துருன்னு ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருக்குது. சரண்டர் யுவர் செல்ஃப். ஏற்கனவே நான் இந்த செய்தியை ஒரு பகுதியை நான் சண்டே உங்களுக்காக பேசியிருக்கிறேன். ஒப்பு கொடுத்தலே நமக்கு ஆசீர்வாதம். நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே நான் விட்டுறதேன் இப்போ உங்கள் கையில். ஏன்னா நீதிமொழிகளில் நீங்கள் வாசிக்கும் போது 2 வசனத்தை கவனியுங்கள். நீதிமொழிகளில் 23வது நீதிமொழிகள் அதனுடைய 4-5 ஆகிய வசனத்தை வாருங்கள். போதுமா? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று, அல்லேலூயா, நீயா ஐஸ்வர்யவானாக என்ன பண்ணாத, அதற்காக நீ எதை சாராதே. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமில்லாத ஒரு விஷயம் சொந்த புத்தியிலே எல்லாத்தையும் செய்யறது. ஆமா, நான் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென்.
தயவு செய்து ஊர் சொல்றத கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றத கேளுங்க. ஊர் 1000 சொல்லும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஊரு 1000 சொல்லும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறது மட்டும்தான் காரிய சித்தியோ, தமிழ்ல சரியா சொல்லட்டுமா, காரியத்தின் வெற்றியோ கர்த்தரால் தான் வரும். ஆமா, நம்முடைய வீட்டில் நல்ல காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம், பலன், நன்மை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது அவர்தான். சுய புத்தியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாரவே. ஏன்னா நீங்க 3ஆம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் கவனமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. 5வது 6வது வசனம் பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் எப்படி இரு. அல்லேலூயா. அதான் நம்ம பாட்டு பாடுறோம், 100க்கு 100 யாரை நம்பி இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தரை முழுசா, எப்படி ஒரு கொடி அதை ஒரு மரத்திலேயோ இல்லை ஒரு தூணுலையோ இல்லை ஏதோ ஒரு செவர்லையோ விட்டாச்சுன்னா அப்படி பிடிச்சுக்கிடுமோ, கர்த்தரை பிடிச்சுக்கிடு. ஆண்டவரே, நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆண்டவரே, மாய்மாலம் பண்ணக்கூடாது. வாயில கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு கிரியையினால் அவரை மறுதலிக்கிற இஸ்ரவேல் கூட்டம் தான் கானானுக்கு போக முடியல. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையை முழுசா சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவரே காரியங்கள ஜெயத்தை. நீங்கள் இந்த பகுதியில் வாசிக்கும் போது அழகா இருக்குது பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவார், செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வழியை அவர் கையில் ஒப்பு கொடுத்தா என்னை மகிமையாய் வைத்து ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். அல்லேலூயா. வேதத்தில் 3 பேர் தங்கள் வழியை ஒப்பு கொடுத்த சம்பவங்களை சற்று நான் ஞாபகம் பண்ணிட்டு நான் முடிக்கட்டும். எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நாம் வரும் பொழுது, எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் என்ன பண்ணாதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் மொர்தெகாயின் வழியாய் சில காரியத்தை வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் பெற்றோர் மூலமா, பரிசுத்தவான்கள் மூலமா ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி தருவார். எப்போதுமே தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு 2 பகுதியை கொஞ்சம் நீங்க பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் வேகமா கொஞ்சம் திருப்புங்க. எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே அப்பொழுது நான் உங்கள், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தன் இஷ்டத்துக்கு பண்ணுவதை என் ஆண்டவர் விரும்புவது இல்லை. ஜோம் பண்ணிட்டேன், போய் காணிக்க போட்டுட்டு வந்துட்டேன், இல்ல. ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்தை கேள், நான் உனக்கு கற்பிப்பேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்பிப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்ட அவர்கள் வந்து பணிந்து கொள்றதுக்கு வழி தெரியாம எங்க போயிட்டாங்க, ராஜா கிட்ட போயிட்டாங்க. ஆண்டவர் அதன் பிறகு அவங்க தவறு பண்ணியிருந்தாலும் திரும்பி வழியில வரும்போது அந்த நட்சத்திரம் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. பிள்ளை இருந்த ஸ்தானம் வரைக்கும் நட்சத்திரம் என்ன பண்ணினது, அதன் பிறகு நட்சத்திரம் இல்லை. ஆனால் பிள்ளையை தொழுது கொண்டு அவர்கள் வழியிலே படுத்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தேவதூதர்களை சொப்பனம் மூலமா, சொப்பனத்தை காட்டி
அவங்கள வேறு வழியில நடத்தினாராம். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்குள்ள இருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு தேவ மனுஷன் அதான் இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், ஜி மேஜர் கொடுப்பேன். அது அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சா போய் நல்லா கத்துக்கிடுங்க. அல்லேலூயா. உம்மோடுதான் என் வாழ்வு, உம் சித்தம்தான் என் உயர்வு. எந்தன் ஏசையா, என் நேசரே, நீரே போதுமையா. எந்தன் ஏசையா, நேசரே, நீரே போதுமையா. வலதுகர உயர்த்தலாமா? நிம்மதியே நிரந்தரமே நீர்தானே ஏசையா. எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் கர்த்தர் அழகா காரியத்தை சொல்லி தருவார். ஆமென். கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டுன்னு சொன்ன உடனே மரியாள் போய் இயேசு இடத்துல சொல்லுகிறாங்க. இயேசு மரியாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நான் ஒன்னு சொல்லுவேன், அதை அவங்கள செய்ய சொல்ல, அப்படி சொன்னாரா? இல்ல, அம்மா என் நேரம் இன்னும் வரல, நீங்க என்னுடைய தாயார் தான், ஆனால் இது தெய்வீகத்துக்கு எடுத்த காரியம். ஆகவே நீங்கள் இதற்குள் வருவதற்கு என்னால் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியாத அனுமதி. அந்த அம்மா தெய்வீகத்தை புரிஞ்சுக்கிட்டு போய் வேலைக்காரங்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சில மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, திருப்பி பாருங்க. கர்த்தர் சொன்னபடித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சியை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நின்று நல்லா கவனிங்க. நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், ஊழியக்காரங்க மூலமா உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷனுக்கா இருக்கணும். நீங்க வேதம் வாசித்து நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்ககிட்டயே பேசுவார். சில நேரம் உங்களுக்கு அதிக நெருக்கம் என்றால் ஊழியர் மூலமா பேசுவார். அல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்கு கற்பிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். கர்த்தர் சொன்ன அன்றைய தினமே சேனையாய் புறப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்கள அடைச்சி போட்டிருக்குது வனாந்தரம். முன்னாடி செங்கடல், ரெண்டு பக்கமும் செங்குத்தான மலைகள், பின்னாடி பார்வோனின் என்ன செய்யறதுன்னு தெரியல. மோசே ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? அழகாய் வழி நடத்தினார். இப்பவும் மனசார நெஞ்சில கேட்க சொல்லுங்க, நான் கடந்து போகிற இந்த பலவீனத்தில், இந்த குழப்பத்தில், இந்த தேவையில், இந்த காரியங்களில் என்னை என் கர்த்தர் கையில் நான் ஒப்பு கொடுத்தால் அவர் என் வழியை வாய்க்க பண்ணுவார், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் அவர் சத்தத்தை கேட்டு அவர் எனக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தை நான் செய்வேன். எல்லா காரியத்தையும் செய்வேன். எல்லா காரியத்தையும் செய்வேன். ஆண்டவர் நோவாவுக்கு கற்பித்து கொடுத்தார். மோசே, எல்லா ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும். அதனாலதான் இந்த எஸ்தர் தனக்கு தன்னுடைய அண்ணன் சொல்லி தந்த உடனே, பெரியப்பா பையன் தன்னுடைய சித்தப்பா மகளை வளர்க்கிற அன்பா, ஆனா கர்த்தருக்குள்ள கற்பித்து கொடுத்து வளர்க்கிறான். நீங்கள் அந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கு இப்ப வந்து விடுங்கள்.
நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுடைய மாணவனாகவே இருக்கணும்ப்பா. எப்படி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தாண்டி நான் நல்ல புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் என் கூட நம்ம ஊர்ல சொல்ற வார்த்தை சொல்லலாமே, நீங்க போட்ட கோட்டை தாண்டணும்னு நான் நினைக்க கூட சொல்லுறோம், ஆனா தாண்டிருந்தோமே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு சாட்சி ஒன்று நான் கேட்டேன், எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. பைபிள்ல பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு அதை நிறைவேற்றுங்க, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுங்கன்னு பைபிள்ல இருக்குது. ஒரு ஏழை விதவை தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்து கொண்டிருந்தார்களா. சாரி, விதவை அல்ல, ஒரு ஏழை குடும்பம், கணவர் உண்டு. அவங்க அப்போதான் ஆண்டவரை தேடுற குடும்பம். நாகர்கோவிலில் பாஸ்டர் ஜாய்சன் அவங்களுடைய அப்பா சொன்ன சாட்சி இது. அவங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் எப்போ சமைச்சாலும் அவங்க ஒரு பிடி முதலாவது கர்த்தருக்கென்று எடுத்து வச்சுட்டு அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே எனக்கு பெரிய வருமானம் இல்லை. அந்த நாட்களில் வயலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற காய்கறி தான் கொடுத்து விடுவாங்க சம்பளமாக, காசு பெருசாக கிடைக்காது. அப்படிப்பட்ட காலம். ஸோ அரிசி நான் வாரம் காணிக்க வச்சிருவேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த அம்மா எடுத்து வச்சிருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ வீட்டில் ஒன்றுமே இல்லை, அரிசி வாங்குறதுக்கும் காசு இல்லை. அவங்க கணவர் சொன்னாரா, நீ தான் எடுத்து வச்சிருக்கிறல்ல, ஆண்டவர் ஒன்றும் கோபமெல்லாம் பட்டுக்கிட மாட்டார், நீ அதை கொஞ்சம் எடுத்து பொங்கிரு, பிறகு என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற கோடு கிழிப்புக்கு மாறி இருக்கிற புத்தி. நம்மில் சிலர் அப்படி சிலர் பண்ணி விடுகிறோம். கர்த்தருடையதை பைபிள் இருக்குது, பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமல் இருக்கிறதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் இருக்குது. இப்போ அந்த தாயார் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வீட்டில் இப்படி இருக்கிற நிலைமை பார்க்க முடியாமல் வெளியில் போயிட்டார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு வாகனம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று இவங்க வீட்டு கதவை தட்டிச்சாங்க. ஒரு வாலிப தம்பி வேகமாக ஓடி சொன்னானா, அக்கா நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனும் ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணினோம், நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு ரொம்ப மீதமாயிடுச்சு, தயவு செய்து நீங்கள் வாங்கிக்கிடுறீங்களா? 3 கூட்டு 3 குழம்பு பாயாசத்தோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு. நம்ம சில விஷயத்தில் பொறுமையாக கர்த்தரை பின்பற்றணும்னு அற்புதத்தை பார்க்க முடியுங்க. பொறுமையா. இன்றைக்கும் நான் எனக்கென்று சில தசம பாகங்களை எடுத்து ஊழியத்தில் நான் விதைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட என்ன நெருக்கம் வந்தாலும் அந்த ஒரு காசு என்கிட்ட இருக்குங்கிற ஞாபகமே எனக்கு இருக்காது. ஆண்டவர் சில கோடு கிழிச்சு வச்சு நமக்கு இதை இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம அதை தாண்டக்கூடாது. கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றோம். கர்த்தர்கிட்ட போயிட்டு தான் ஜோம் பண்ண முடியலப்பா இல்லை, நீங்க ஜோம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமைனால இப்படி பண்ண முடியல, இல்லை எல்லா நாளும் கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ பாருங்க. நீங்க அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த கற்பிக்கப்பட்ட அந்த விஷயத்தினால வந்த மேன்மை என்ன தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு தான் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் என்ன பண்ணாதிருந்தால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா. மொர்தெகாய்ட்ட வளரும்போது எப்படி சொல்லு கேட்டாலோ, ராணியானாலும் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை அப்படியே கேட்கிற மகள். சில நேரத்தில் நம்ம உயர்ற வரைக்கும் கர்த்தர் சொல்ல கேட்போம், உயர்ந்த பிறகு அதுதான் எல்லாம் என் கைக்கு வந்துட்டல. இல்லை இல்லை இல்லை, சொல்லுங்க, எப்போதும் நான் உம்முடைய பிள்ளைப்பா, நீர் எனக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி தாங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்திலெல்லாம் இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் திட்டம் பண்ணி செயல்பட்டதுனால 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த இறுதி 1ஆம் வசனத்தில் நீங்க பின்பகுதி வாசிங்க. யூதரின் பகைஞர் அவர்களை, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை
காரியம் எப்படி முடிந்தது? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கற்பித்தபடி நாங்கள் நடந்தால் எங்கள் எதிரிகளுடைய திட்டங்கள் எல்லாம் தோற்று போகும். எங்களுடைய தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு கர்த்தர் அற்புதமா எங்களுக்கு வழிகளை திறந்து தருவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னும் விட்டு கொடுங்க. முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, மற்றவங்க சொல்ற வழியை கேட்டு ஓடிராதீங்க. காத்திருங்க, சரியாய் நடத்துவார். எஸ்தர் தன் வாழ்வை விட்டு கொடுத்ததின் மூலமாய் அவங்க ராஜ்யமே, வேதம் சொல்லுது, 127 நாடுகளுக்கு அவள் ராணியாய் வாழ்ந்திருந்தார். 2ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 9:2, ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது இருந்தது? அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று? நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை யூதருக்கு என்ன பண்ணினார்கள்? மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்கள் என்ன பண்ணினது? சொல்லுங்க, கர்த்தர் சொல்லி நடக்கிற என்னை குறித்த பயமும், ஆமென், என்னை கொடுத்த பயங்கரமும் என் ஜனத்தை பிடிக்கும் அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் மகத்துவமானவர். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருந்து செய்யும் காரியம். அதை இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, அத மாதிரியே சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எஸ்தரை போல விட்டு கொடுங்க வாழ்க்கை. அர்ப்பணிங்க, ஆவி ஆத்துமா சரீரம். என் இஷ்டம் இல்ல ஆண்டவரே. நான் கடந்த வாரமே அந்த பாடல் உங்களுக்கு சொன்னேன், உம் சித்தம் போல் என்னை என்றும் நடத்துங்க ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு என்னை விட்டுறாதீங்கப்பா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் சொல்லித்தாரேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது அங்கே நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது திருடன் நம்ம மேல ஏறி உட்கார்ந்துருவான். நம்ம நினைக்கிறோம் என் இஷ்டப்படி நடக்குது, இல்ல. அவன் எப்போ நீங்க தேவனை விட்டு தூர போறீங்களோ சொல்லாமலே மேல உட்கார்ந்துக்கிடுவான். உங்களுக்கு கடைசி தான் தெரியும், ஏமாற்றப்பட்ட பிறகுதான் தெரியும். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஒரு நொடி கூட என்ன பண்ண மாட்டேன், தூரம் போகவே மாட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு அப்படித்தான், அதனாலதான் சொன்னான், அவர் என்ன கொன்று போட்டுருவாரா? இல்லைங்க, வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. ரெண்டாவது தானியேலின் புஸ்தகத்தில் பாருங்க. எனக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் அந்த பகுதியை பார்த்த போது ஆச்சரியமா இருந்துச்சு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சாட்சியான வசனம். தானியேல் 6:10 பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று தன் வீட்டுக்குள்ளே போய் இப்ப தான் வாழ்க்கையை திரும்பவும் ஆண்டவர் கையில கொடுக்க போறான். 102 பிரதானிகள் இவனுக்கு எதிராக பண்ணிருக்கிற தந்திரத்துக்கு இவன் பயப்படல. சொல்லுங்க, சிங்கங்களை விட யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளையா நிக்கிறான். சிங்க கெபியோ சூளை நெருப்பங்களை ஒண்ணுமே பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாலும் இவன் முன் செய்து வந்தது போல 3 வேளையும் தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த பக்கம் ராஜாவின் அதிகாரம் முத்திரை, அந்த பக்கம் சிங்கங்களின் கெபி, இடையில ஜெபமும் வருது, ஸ்தோத்திரமும் வருது. எந்த அளவு தன்னை கர்த்தர் கையில விட்டு கொடுத்திருப்பான்? அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்வார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, இன்றைக்கும் சொல்லுங்க, என் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். நான் இந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு வரும்போது இப்போ இருக்கிறத பார்க்கலாம், இன்னும் மேன்மையான விதத்துல கர்த்தர் என்ன வைக்க போகிறாரு. அவங்களுக்கு தெரியாது, என்னை அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஆமென்,
நடப்பதெல்லாம் உண்மையிலே நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா? ரெண்டு டி மேஜர் கூடுறா. உண்மையா பாடுவீங்களா? ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை. ஆமென். கையை தட்டி பாடலாமா? Thank you Lord. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. 2 நிமிஷம் ஆண்டவர் சொல்றாரு. இத மாதிரி அநேகர் உங்க வாழ்க்கையில இந்த பக்கம் சிலர் பண்ணிட்ட தீமையான யோசனை, இந்த யோசனையிலே நாம் போயிட்டா என் உயிர் முடியதான் போகுதுங்கிற அடுத்த பக்கம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த வழியில தான் நான் உனக்கு அற்புதத்தை வச்சிருக்கிறேன். உன் வழியை என் கையில ஒப்பு கொடு. நீ அங்க முடிய போகிறது இல்ல, அங்கதான் உனக்கான மகிமை இருக்கிறது. சிலர் சொல்றாங்க அது முடிவு இல்ல, அங்க மகிமை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை முடிச்சு வைக்க இந்த பிசாசால முடியாது, எனக்கு முடிவை எழுத இந்த மனுஷங்களால முடியாது, எனக்கு முடிவை எழுத இந்த பண பிரச்சனையால முடியாது, எனக்கு முடிவை எழுத இந்த பிள்ளை சூனியத்தால முடியாது, எனக்கு முடிவு கட்ட எந்த மனுஷ திட்டத்தால முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தரை ரொம்ப நம்புறேங்க. எனக்கெல்லாம் ஊழியத்தில் எனக்குண்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃப்ரேமை செட் பண்றதுக்கு நான் இந்த பூமியில எந்த மனுஷனுக்கு அனுமதி கொடுக்கல. இப்படிதான் இந்த ஊழியம் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நோ, எனக்கு இது ஒண்ணு தெரியும், கர்த்தர் ஒரு மேலான திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். முடிவு யார் கையில் இருக்கிறது? அல்லேலூயா. செம்மையான மனுஷனுக்கு நீதிமானுக்கு முடிவு சமாதானம், நிறைவு. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு மட்டும் எப்படி இருக்குமா? இந்த தானியேலின் துவக்கம் பார்க்க அவங்க நினைச்சாங்க அவ்வளோதான், நம்ம போட்ட திட்டம் அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இவன் வேற நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றாரு, நாளைக்கு ஐயா ஒண்ணுமில்லாம போயிடுவாருன்னு நினைச்சா நடந்தது என்ன தெரியுமாங்க? நீங்கள் அங்கே வாசிக்கும் போது 24ஆம் வசனம் பாருங்க. தானியேலின் பேரில் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் அவர்களையும் அவர்கள் ஐயோ பாவம். ஆமென். இங்க ஒருத்தனுக்கு எதிராக அவங்க செஞ்சது அங்க ஏறக்குறைய 366 பேரை இந்த தந்திர திட்டம் கொன்னுடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும் என் தெய்வம் என்னை அழகா நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு இப்ப அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற வழி போது அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாறிடாரெம்மா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிதே, இயேசுவின் மகன் அன்பிதே, அதின் நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் இல்லையே. அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது,
தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம். உங்க வழியை கர்த்தர் கையில கொடுத்தா உங்க வழி எதனாலும் அடைச்சு வைக்கப்படவே சொல்லுங்க. எதுவும் என் முன்னேற்றத்தை தடுக்க போகிறது? பரலோகம் போகிற வரைக்கும் அங்கேயும் எனக்கான மேன்மையான வீட்டை அவர் கட்டி வச்சிருக்கிறார். இங்கேயும் எனக்கு ஒரு மகிமையான திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தர் கையில கொடுத்துரு. அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாய் ஒரு நபரை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர்ல நமக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாத வார்த்தை ஒன்று இருக்குது தானே. 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் சவுல் ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் எழும்பின உடனே அவன் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். வாசியுங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தில். ஆண்டவரே, நான் என்ன செய்ய? 6ஆம் வசனம் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய? எத்தனை பேருக்கு தேவனை சந்திக்கும் போது இந்த ஒரு பயம் இருக்கிறது? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எவ்வளவுதான் நம்முடைய சர்வவல்ல தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நான் இன்றைக்கு இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும் போதுதான் பிதாவாகிய தேவனை அப்படியே பிரதிபலிக்கிற இயேசுவானவரும் அப்படியே பிரதிபலிக்கிற பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய அந்த திரியேக தெய்வத்துவத்துக்குள் இருக்கிற கிறிஸ்துவும் ஆவியானவரும் கூட சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லையா? நான் சொல்றது புரியுதா? இயேசு சுயமாய் ஒன்றும் செய்ததில்லை. அதற்கு எக்கச்சக்கமான வசனம் இருக்குது. ஆமென். நான் அந்த வசனத்தின் 1-2 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் வாசியுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு சரியாய் புரியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்க என் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவீங்கன்னா அவர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தின் இறுதியில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் அவர் இறுதியில் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறது நீங்கள் கவனிக்க முடியும். ஆமென். 7:17 வாசிங்க. 8லயும் உண்டு. 7:17 வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் எதை தேடுகிறானா? சுய மகிமையை தேடுகிறானா? நீங்கள் 12:49 வாசியுங்கள். 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது பாருங்க, தெய்வகுமாரனுக்கே அவர் மனுஷகுமாரன் அந்த பூமியில இருந்தப்போ சுயமாய் தீர்மானிக்க தெய்வம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மனிதர்களிலிருந்து பிறந்த பாவியாகலாம் நம்ம மீட்கப்பட்டது கிருபையினால. இன்னைக்கு ரொம்ப தவறான உபதேசங்கள் தேசம் எங்கும் பரவிட்டு வருது. நீங்க நினைச்சா நடந்துரும், நீங்க அப்படி இல்லை. கர்த்தர் நினைத்திருக்கிறது நடக்கும். வழியை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இந்த 8:28 வாசிங்க. 8:28 வாசிங்க. அதன் பிறகு அதை வாசிக்கலாம். 8:28. ஆதலால் நீங்கள் மனுஷகுமாரனை என் பிதா எனக்கு ஐயோ எனக்கு ஒரு நிமிஷத்துல நிக்கணும்னு விருப்பம் இருக்குதுங்க. Jesus was completely taught by God. Every move.
ஒவ்வொரு அசைவும் பிதா சொல்லி கொடுத்ததான் செஞ்சாருங்க. நானும் என் தெய்வத்துக்கு அப்படி ஒரு கைகாட்டி பொம்மையா இருந்தா நல்லா இருக்குமோண்டு 100க்கு 100 அவர் கையில கெடுக்கிறேங்க. என்னைய அவர் கையாட்டுகிற பொம்மையான இருக்கட்டுங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு. 5 எத்தனைமா 30 நான் என் சுயமாய் ஒன்றும் நான் கேட்கிறவர் என்ன பண்ணுகிறேன், எனக்கு சித்தமானதை நான் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சத்தமா தான் படிங்களேன். இதே வார்த்தை தான் அதை யோவான் 16 அதனுடைய 16 நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் ஆவியானவருடைய காலம் இது. ஆவியானவரும் ஒன்றையும் எப்படி செய்கிறவர் அல்ல. தயவு செய்து சுயமா இருக்கிற நபர்களுக்கு பின்னாடி போய் ஏமாந்துடாதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஒவ்வொரு காரியத்துக்கு கேளுங்க. இதை மட்டும் டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். இதை வீட்டில் மற்ற காரியத்தை உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொன்னேன். அப்போஸ்தலர் 9க்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 9ல் இவன் ஏன் தெரியுமா அப்படி சொன்னான்? தேவன் இவனை இந்த இடத்துல அப்போஸ்தலர் 9ல் சந்திக்க முன்னாடி ஒரு காரியம் நடக்குதுங்க. அந்த அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 58ஆம் வசனம் பாருங்க. ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே அவனை சாட்சிக்காரர் அங்க போய் அவனை கொள்ளுகிற அந்த நபர்கள் தங்களுடைய முக்கியமான வஸ்திரம் எல்லாத்தையும் கலத்தி யார் பாதத்தில் வைக்கிறாங்க? அங்க நடக்கிற கொலைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன் யாரு? சவுல். ஏன் தெரியுமா? தன்னுடைய பரிசேய மார்க்கத்தினால. இன்னைக்கு ரொம்பவே தங்களுடைய மத ரீதியான மார்க்கத்தினாலே அநேகருடைய மரணத்துக்கு காரணமா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்போது இயேசுவை சந்தித்தானோ ஒரே வார்த்தை தான் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? அதன் பிறகு அவன் மத ரீதியாய் கிறிஸ்துவை அறிவிக்கவே இல்லை. கிறிஸ்துவை அறிவித்த விதமே வேற பாதை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தன்னிலே தரித்தவன். உலகத்தை கலக்குகிறவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அப்போஸ்தலர்ல, இவன் சுவிசேஷத்துக்கான கொள்ளை நோய். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கைய ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்ததுனால. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை அவர் கையில கொடுங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும், என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், என்ன படிச்சாலும், என்ன காரியம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உங்க வேலையின் மூலமா, உங்க தொழில் மூலமா, உங்களுடைய குடும்பத்தின் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் அப்படி எழும்பி நிற்போமா? ஆண்டவர் கையில நம்ம விட்டு கொடுக்கும்படிக்கு, ஆண்டவரே நான் என்னை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் வழியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் Thank you Lord. நான் அல்ல நீ பெருக வேண்டும், நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும், உம் சித்தம் நிறைவேற வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும்,
உம் சித்தம் நிறைவேற வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி நான் அல்ல நீ பெருக வேண்டும். ராஜா நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும். நான் அல்ல நீ பெருக வேண்டும். ஐயப்பா நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும். ஓலோ நான் சிறுக நீர் பெருக உம் சித்தம் நிறைவேற வேண்டும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். ஓ என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணார் உம் சித்தம் நிறைவேற்றும். ராஜாவே குயவன் நீ களிமண்ணார் உம் சித்தம் நிறைவேற்றும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். எஸ்தர் கண்ட உயர்வு உங்க வாழ்க்கை மேல இன்னைக்கு வருகிறது. எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான ராஜ மேன்மை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வருகிறது. வழியை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில அந்த நன்மையை கர்த்தர் செய்கிறார். அந்த நன்மையை கர்த்தர் செய்கிறார். தானியேல் கண்ட ஜெயம் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உங்க வாழ்க்கையில அந்த ஜெயம் வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில கர்த்தரை வெளிப்படுத்தின இயேசுவின் சாயலை காண்பிக்கும் வாழ்வு உங்க மேல வருகிறது. அவர் வாழ்க்கைக்கு அவர் கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுங்கள். அவர் அற்புதங்களை நிறைவேற்றுவார். பரிசுத்த பிதாவே, மனதார உம்மை போற்றுகிறோம். நீர் கூட இருந்து அற்புதங்களை நன்மைகளையும் விளங்க பண்ணும். வந்திருந்த அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இவர்களை உம்முடைய கரங்களில் ஏந்தி பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. 5 அப்பம் 2 மீன் உங்க கையில வரும் பொழுது அங்கே இருந்த எல்லா குறைவையும் நீக்கி மீதம் எடுக்க வைத்த அதே கர்த்தர் இவர்களுடைய வாழ்வை கையில் எடுத்து இவர்களுடைய வாழ்வு திருப்தியும் மீதமும் உள்ளதாய் மாற்றி இவர்களை உயர்த்த போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.